ராமந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கல 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 பள 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 மள 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 மைனர் வர்றாரு மோசா வர்றாரு ஸ்டைலா வர்றாரு தினுசா வர்றாரு நரசக்கா சோக்கா கீரக்கா நீனு தொடப்பக்கட்ட பிஞ்சு போயிருமாக்கா. தம்பி, சிஸ்டர் கிட்ட அந்த மாதிரி எல்லாம் மரியாதை இல்லாம பேசக்கூடாது. இதோ பர்ற காந்தி தாத்தா நம்மள கலாய்க்கிறாரு. டேய், கரையா அரைச்ச நாகு பூச்சி மாதிரி இருந்து என் மேலே கைய வைக்கிற பட அக்கா ஒதுக்குது. என்ன கிழிஞ்சு போச்சா? அதெல்லாம் ஒண்ணுல போட. என்ன பங்காளி இந்த தானே? என்னடா பங்காளி பங்காளிங்கிற? நான் ஒரு டாக்டர், நீ நர்ஸ். அந்த மரியாதையை மெயின்டைன் பண்ண. கூப்பிடு கூப்பிடு. ஹலோ, உள்ள யாருங்க? நாங்க வந்திருக்கோம், கதவை துறங்க. டேய் வெளிய வாடா. ஹலோ, கால்ரா ஊசி போட வந்திருக்கீங்களா? எங்க வீட்டுல யாருக்கும் கால்ரா இல்ல, போயிட்டு வாங்க. நோ மை சன், கால்ரா ஊசி போட வரல இந்த வீட்டுல. டேய் சொல்றது கேளுடா. இந்த வீட்டுல உடல்நிலை சரியில்லாத ஒரு வயசானவரை பார்த்துக்க வீட்டோட மாப்பிள்ளை மாதிரி ஒரு டாக்டரும் வீட்டோட மருமக மாதிரி ஒரு நர்ஸும் வேணும்னு பேப்பர்ல விளம்பரம் பார்த்தோம். ஓ, அதுக்கு தான் வந்திருக்கீங்களா? உங்களை தான் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். வாங்க உள்ள. God bless you my son. என்ன சொல்றாரு? கடவுள் உங்களை திட்டுவாருன்னு சொல்றாரு. ஓ சரி, வாங்க. டாக்டர் வாங்க, உட்காருங்க. நர்ஸ் டாக்டர், ஆட்டை போடுறதுக்கு ஏத்த வீடு. நீங்களும் உட்காருங்க. நான் டாக்டருக்கு முன்னால நிப்பேன். ஆமா, இவங்க என்ன கையில பக்கெட்டோட அலையறாங்க? அது டாக்டர் ஊசி போட்டதுக்கு அப்புறம் கழுவணும் இல்லையா, அதனால தான் பக்கெட் வச்சிருக்கேன். அதனாலதான் மருத்துவ சாம்ராஜ்யத்துல எனக்கு பக்கெட் பூதம்னு ஒரு செல்ல பேர் உண்டு. பாத்ரூம் கழுவுற பக்கெட்ல ஊசி கழுவுற ஒரே டாக்டர் இவர்தான். 2 டாக்டர் இருக்காங்க. ஓகே ஓகே, லெட் அஸ் கம் டு த பாயிண்ட். எங்க பேஷண்ட்? அவருக்கு என்ன உடம்புக்கு? டாக்டர் அதோ படுத்திருக்கிறாரு, அவர் தான் பேஷண்ட். அவர் எனக்கு அப்பா. இப்ப 70 வயசாகுது. 100 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான், அதாவது செஞ்சுரி அடிச்சுட்டு தான் சாவேன்னு அடம் பிடிக்கிறாரு. ஓ, ஃபன்னி மேன், ஃபன்னி மேன். கவலைப்படாதீங்க, டாக்டர் வந்துட்டார் இல்லையா, இனிமேல் அவரால் செஞ்சுரி அடிக்கவே முடியாது. அவர் செஞ்சுரி அடிச்சானா செருப்பால் அடிச்சானா? விஷயத்துக்கு வரேன். எங்க அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல அடிபட்டு கோமா நிலைக்கு வந்துட்டாரு. ஓ மை காட், வாட் a pity, what a pity. டாக்டர், கோமா தானா என்ன? ஓ மை டியர் நர்ஸ், கோமா தானா கவ், பசுமாடு. இது கோமா, அது உணர்வுகள் அற்ற ஒரு ஸ்டேஜ். டோன்ட் வரி மை சன், உங்க ஃபாதருக்கு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவருக்கு நினைவு வர வச்சிடுறேன். டாக்டர், அவருக்கு நினைவு வர வச்சு உயிரில் சைன் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் போய் சேர்ந்தா கூட பரவாயில்ல. அதுக்காக தான் வீட்டோட டாக்டர் நர்ஸ் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதை மட்டும் நீங்க கரெக்டா செஞ்சுட்டீங்க, வெட்டிடுறேன், பணம் வெட்டிடுறேன்னு. கவலைப்படாதீங்க, அவர் வந்துட்டார்ல, உயிர் எடுத்துருவார். ஓகே ஓகே நர்ஸ், நல்லா இனி விளையாட்டை நிறுத்துவோம். வாங்க போய் ஃபாதரை பார்ப்போம். நீங்க போங்க, நாங்க அப்புறமா வரோம். ப்ளே பாய், ப்ளே பாய். போயிட்டாரு. உட்காருங்க, உட்காருங்கண்ணா. எனக்கு வெக்கமா இருக்கு. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐயோ, ரிக்வெஸ்ட் மை, உங்க மண்டையை கொஞ்சம் நான் எட்டி பார்க்கலாமா? டாக்டர், உங்க ஃபாதருக்கு இன்னைக்கே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். மை காட். இவர் இறந்து போய் குறைஞ்சது ஒரு 6 மாசமாவது இருக்கு.
டாக்டர் இதயம் இந்த பக்கம் இருக்கு. ஓ கோமா வந்ததுல மாறிடுச்சு போல் இருக்கு. அப்போ நீங்க இந்த பக்கம் வாங்க, நான் அந்த பக்கம் வர்றேன். எனி ஹெல்ப் டாக்டர்? போங்க. பூ. ஓ பல்ஸ் ரொம்ப வீக்காக தான் இருக்கு. நர்ஸ், எஸ். ஒரு பேப்பர் எடு, பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி தரேன். பயந்துட்டீங்களா? பேனா தான். டாக்டர் என்ன இது சிகரெட் அட்டையில எழுதுறீங்க? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதங்கிற மாதிரி டாக்டர் பூதத்துக்கு சிகரெட் அட்டையே போதுமானது. இந்தாங்க. என்ன இது? பிராந்தி 180 ml, விஸ்கி குவார்டர், ரம்மு 3 90, ஜின்னு 2 45, ஒரு 60, 2 ஊறுகாய் பாட்டில் வேற. என்ன டாக்டர் எல்லாம் குடிக்கிற ஐட்டமா இருக்கு? எஸ். இதெல்லாம் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு பேரு குவாட்ரோ தெரப்பி. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ரொம்ப ஃபேமஸ். 2 பேக்கெட் சிகரெட் எழுதியிருக்கீங்க, அது எதுக்கு? அது வந்து சிகரெட் மூலமா ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு பேரு சிகரெட்டோ தெரப்பி. ஆப்பிரிக்கன் ஃபாரஸ்ட்ல ரொம்ப ஃபேமஸ். இதெல்லாம் யாருக்கு? எங்களுக்கு தான். உங்களுக்கா? இல்ல, எங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற இந்த பெரியவருக்குன்னு பங்காளி சொல்றாரு. பங்காளியா? நலாயினி, நர்ஸ் ஆ, நலாயினி. இது மாத்திரம் இல்ல, இதுக்கப்புறம் சிக்கன் தெரப்பி, மட்டன் தெரப்பி இதெல்லாம் இருக்கு. முதல்ல இது வாங்கிட்டு வாங்க, மத்தத அப்புறம் பாப்போம். ஐயா, முதல்ல சிகரெட் தரேன், சிகரெட்டோ தெரப்பி பண்ணுங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் வாங்கி தரேன். தீப்பெட்டி யாரு கோப்பனா தருவா? அவரு தான் தருவார். இந்தாங்க. வெரி எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட். ஓ, கோமா ரொம்ப சிவியரா இருக்கு. நர்ஸ், எஸ் இந்தா உள்ளங்காலோ தெரப்பி. எஸ் டாக்டர். That's it. அப்பாவுக்கு நினைவு வந்துருச்சு. 10 வருஷமா குணமாகாத கோமாவை 10 நிமிஷத்துல குணப்படுத்திட்டீங்க. உயிர்ல கையெழுத்து வாங்கிடுறேன். என்னடா இது, ஒரே ஒரு சிகரெட்ல மேட்டர் முடிக்கிறதுக்கு பாக்குறான். நோ, மறுபடியும் தாத்தா கோவா போயிட்டார். நாட் கோவா, தட் இஸ் கோமா. கோமா போயிட்டாரு. இது மாத்திரம் இல்ல, அவருக்கு ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் அவர் ஃபுல்லா குணமடைவார். அப்புறம் என்ன செய்ய போறீங்க? அவர் மூஞ்சில பீச்சமே வைக்க போறாரு. லேகா. ஐயோ, நிறுத்துங்க. நீங்க அடிக்கிறத பார்த்தா எங்க அப்பா உயிர்ல கையெழுத்து போடாமே போய் சேர்ந்துருவார் போல இருக்க. அவசரப்படாதீங்க, இப்பதான் மெதுவா கை கால அசைய ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது இந்தியன் தாத்தா தெரப்பின்னு ஒண்ணு இருக்கு, அதை பார்க்க போறீங்க. லேகா. தாத்தா 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 எதுக்குமே அசைய மாட்டாங்கிறீங்களே, நீங்க என்ன விஜிபியில கம்பு பிடிச்சிருந்தீங்களா? டே தாத்தா. ஓகே 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 நர்ஸ், இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் இதோட போதும். மீதி ட்ரீட்மெண்ட் நாளைக்கு மார்னிங் வந்து பண்றோம், அதோட முடிஞ்சிடும். இது இவர் கதை முடிஞ்சிருமா? ஏய், நோ 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 நோ, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும், அவருக்கு நினைவு திரும்பிடும்னு சொல்ல வந்தேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். டாக்டர், Yeah. நானும் அவங்களும் லேடிஸு, நாங்க 2 பேரும் ஒரே ரூம் ரெஸ்ட் எடுக்கிறோம். நாளை காலை 7 மணிக்கு காய்ச்சிட்டு 6:55 கிளப்புறீங்களா? தூக்கி போட்டு மிதிக்கோ தெரப்பின்னு ஒன்று இருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு நல்லாவே தெரியும், நான் உங்க கூடவே தங்கிக்கிறேன். வாங்க போலாம். பெரிய ஒரு வாட்ச் ஆட்டை போட்ட பத்தியா? அது ஓடாத வாட்ச், வாடா. அதெல்லாம் ஓடும், போடா. வெரி பேட், கையெல்லாம் நடுங்குது. மிஸ்டர், உங்க அப்பாவுக்கு இந்த குவாட்ரோ தெரப்பி கொடுக்கணும்னு சொன்னோமே, இந்த மேட்டர்லாம் வாங்கிட்டீங்களா? மெடிக்கல் ஷாப் தரக்கட்டும், ஒயின் ஷாப் தரக்கட்டும், வாங்கி வந்துடுறேன். சரக்கு வாங்கும்போது கூடவே சைடிஸ் வாங்கிட்டாங்க. என்ன மாரிசாமி, உங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கு? வாங்க டாக்டர். நாங்க இருக்கும்போது இன்னொரு டாக்டர் எப்படி வரலாம்? இவரே எங்க ஃபேமிலி டாக்டர். எங்க அப்பா கோமா ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு காரணமே இவர் தான். வயித்த வலின்னு போனவருக்கு வயாகரா மாத்திரை கொடுத்து கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டார். சும்மா ஜோக் அடிக்கிறா. சரி, நாங்க இவரை பாத்துக்கிறோம், நீங்க போய் சரக்கு வாங்கிட்டாங்க. ஆமா, வாட்டர் பாக்கெட் மறந்துடாதீங்க. ஓகே. டேய், யாரா நீங்க? ஏன் லைன்ல கிராஸ் பண்றீங்க? இந்த தாத்தாக்கு வைத்தியம் பார்த்து 4 கிளினிக் கட்டிட்டேன். 5ஆவது கிளினிக் கட்டும்போது என் அடிமடியில கை வைக்கிறீங்க. போங்கடா இல்ல. யாரை பார்த்து வெளியே போக சொல்ற? நீ MBBS எத்தனை வருஷம் படிச்சிருக்க? 5 years. நான் 8 வருஷம் படிச்சிருக்கிறேன். நான் 10 வருஷம் படிச்சிருக்கேன். பாத்தியா, என் நர்ஸே உன்னோட அதிகமா படிச்சிருக்கிறேன். இந்த பெரியவருக்கு வைத்தியம் பண்றதுக்கு எங்களுக்கு தெரியும், நீ வெளியே போ. டேய், யாரை பார்த்து வெளியே போசனா? ஐயோ,
உன்ன பார்த்தா ஏன் சொல்றாரு ஒண்டகனா வெளியே போயா. டேய் என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, நான் சொந்தமா ஆபரேஷன் தியேட்டர் வச்சிருக்கேன். அதுல சக்கிலா படம் போடுவீங்களா? ஏய் ஆபரேஷன் தியேட்டர் ஆபரேஷன் நடக்குயா? யோ நீ ஆபரேஷன் தியேட்டர்ல தானே ஆபரேஷன் பண்ணுவேன். நாங்க அபிராமி தியேட்டர் ஆல்பர்ட் தியேட்டர்லயே ஆபரேஷன் பண்ணுவோம். ஐயோ எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. பரவாயில்ல, அதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஊமந்தங்காய் சாப்பிட்டு ஒரே நாள் சரியா போயிடும். அவ்வளவுதான். யோ சினிமா தியேட்டர்ல ஆபரேஷன் பண்றீங்களா? இதெல்லாம் டாக்டர் தொழிலே கேவலையா? அப்படியா? இங்க பாரு, கையாட்டம், காலாட்டம், பித்தலாட்டம், எங்க இருந்து வந்தீங்க நீங்க? ஓரமா வந்து பாரு, உனக்கு கரகாட்டமே காட்டுறேன். முந்தி முந்தி விநாயகனே முப்பத்தே முக்கோடி அட, தேவன். நிறுத்துங்க. ஏன் நல்லல? நான் டாக்டர். ஆ? இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் இதை போல நாடுகளில் சென்று பல்பொடி வித்தியா? சாம்பிராணி வித்திருப்பார். ஆ? யோ இங்கெல்லாம் போய் FRCS MD படிச்சிருக்கேன். இப்படி படிச்சவனுக்கு வைத்தியத்தை பத்தி நீங்க சொல்லி தரீங்களா? யோ FRCS MD நீ 6 எழுத்து தான் படிச்சிருக்கேன். நான் ABCD Z வரைக்கும் 26 எழுத்து ஆப்பிரிக்கால படிச்சிருக்கேன் தெரியுமா? நான் காங்யாச்சா அக்க வரைக்கும் படிச்சிருக்கேன். யோ நான் பக்கவாதம் வந்தவனே 10 நிமிஷத்துல எழுந்து நடக்க வைப்பேன். உங்களால முடியுமா? அதான் பார்த்தா தெரியுது. 10 வருஷமா படுக்க வச்சிருக்கேன். இந்த பாரியா, நாங்க செத்து போனவனை படுக்க வச்சிருக்கோம், பொழைச்சவனை சாக வச்சிருக்கோம். அது தெரியுமா உனக்கு? ஐயோ என்னால முடியலையே. என்னாலையும் தான் முடியல. என்னது? அது வேற, நீ விஷயத்துக்கு வா. சரி இத பாரு, நீ திருட்டு டாக்டர், நீ திருட்டு நர்ஸ். ட்ரீட்மெண்ட் பண்ண போற சாக்கல ஏதோ சுருட்டிட்டு போந்துறீங்க. எப்படியா பண்ணி தொலைங்க, நான் போறேன். போறீங்க, அந்த பயாஸ்கோப் எடுத்துட்டு போங்க. என்னது? இதுக்கு பேர் பயாஸ்கோப்பா? சரி சினிமாஸ்கோப் கொடுங்க. ஏதோ ஒரு ஸ்கோப் எடுத்து தொலைங்க. God bless you my son. இத பாரு, முதல்ல உன் கை நடுக்கிறது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க, மத்தெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அது கல்படிச்சா சரியா போடு. நீ அடச்சே. போ. கடைக்கு அனுப்பிச்சுக்க, இப்ப வந்துரும். நல்லா இருங்க. டாக்டர், எங்க அப்பாவுக்கு எவ்வளவு தெரப்பிலாம் கொடுத்தீங்க, அசரவே இல்லையா? இப்ப நியூஸோ தெரப்பின்னு ஒண்ணு கொடுக்குறேன். அதுக்கு அவர் எந்திரிக்கலைன்னா அவரை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது. ஐயா ஐயா பெரியவரே, கர்நாடகத்திலேருந்து காவிரி தண்ணி தமிழ்நாட்டை நோக்கி கரை புரண்டு வந்துகிட்டு இருக்கு. சந்திரகடத்துல வீரப்பனை நம்ம தமிழ்நாடு போலீஸ் பிடிச்சிருச்சான். அப்படியா? எப்படியா? ஆஹா, 10 வருஷமா குணமாகாத கோமாவை 10 நிமிஷத்துல 2 லூசுங்களை குணப்படுத்திருச்சு. 2 நியூஸும் குணப்படுத்திருச்சு. எங்க மாமா கண்ணு முடிச்சிட்டாரு. என்னங்க சீக்கிரமா உயிர் எடுத்துருவாங்க, கையெழுத்து வாங்கணும். நான் போய் உயிரை எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம் மிஸ்டர் மாரிச்சாமி, நீங்க உங்க அப்பா கிட்ட உயிரில கையெழுத்து வாங்கின உடனே உங்க ப்ராப்பர்ட்டியில எங்களுக்கு பாதி கொடுத்துருணும். நான் பாத்துக்கிறேன்பா. எங்க சொத்துல உங்களுக்கு ஏன் நான் பங்கு தரணும்? அப்படியா? நர்ஸ், வாந்தியோ தெரப்பி. நர்ஸ், என்னாச்சு? ஏன் நர்ஸ் வாந்தி எடுக்கிறாங்க? ஓ மை காட், என் நர்ஸ் 3 மாசம் கர்ப்பமா இருக்கா. அதை எப்படி கையை பிடிச்சதும் கர்ப்பம்னு கன்ஃபார்ம் பண்றீங்க? அவளையே கேட்டு பார்த்துருவோம். நர்ஸ், உனக்கு இப்போ மாங்காய் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா? சிக்கன் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. மாங்காய் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. பாத்தீங்களா? அப்படியே சாம்பல் கொஞ்சம் கொடுங்க. எதுக்கு பாத்திரம் தேய்க்கவா? பல்லு வளர்க்குறது கம்னரியா? பாத்தீங்களா? இதுல இருந்தே இவ கர்ப்பமா இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியலையா? இவளோட கர்ப்பத்துக்கு யாரு காரணங்கிறத இவளையே கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அம்மா, உன் வயத்துல வளர்ற குழந்தைக்கு யாரு தகப்பன்னு சொல்லுமா? நான் சொல்ல மாட்டேன், வெக்கமா இருக்கு. சொல்ல என்ன தூக்கி போட்டு மிரிச்சிருவேன். இந்த தீஞ்சத்துல தான் எங்க அப்பன், என் குழந்தைக்கு அப்பன்றேன். இது ரொம்ப அநியாயம். 10 வருஷமா கோமால இருந்திருக்காரு, இது எப்படி சாத்தியம்? கோமாவுக்கு குழந்தை உண்டாகிறதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு நான் அமெரிக்காவில் படிச்சிருக்கேன். பெரியவர் தான் கர்ப்பத்துக்கு காரணம்னு நாடி அடிச்சு சொல்லுது. நாடியை வச்சே கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நிச்சயமா சொல்லலாம், நான் அமெரிக்காவில் படிச்சிருக்கேன். நர்ஸ், ஐயா உன்னை இன்னைக்கு ஐடியா போட்டாரு. போன வாரம் நல்ல மழை. அப்ப நான் மருந்து கொடுக்க வந்தேன். நைட்டு மணி 12 இருக்கும். மருந்து கொடுக்கும்போது திடீர்னு தாத்தாவுக்கு நினைவு வந்துருச்சு. என்னை கட்டி பிடிச்சி ஒரு உம்மா கொடுன்னு கேட்டாரு. எனக்கு வெக்கமா இருக்கு. போன வாரம் தான் நடந்ததுங்கிறீங்க, எப்படி 3 மாச கர்ப்பம்? அது போன வாரம் கெடுத்தா 3 மாசத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகலாம், 3 மாசத்துக்கு முன்னாடி கெடுத்தா போன வாரம் கர்ப்பமாகலான்னு போன வாரம் அமெரிக்காவில் நான் 3 மாசத்துக்கு முன்னாடி வந்த பேப்பர்ல படிச்சேன். சரி, கர்ப்பம் கன்ஃபார்ம். ஏதோ அறியாம செஞ்சுட்டாரு. 1 லட்சம் ரூபாய் தரேன், வாங்கிட்டு போங்க. என்னது? இவர் குழந்தைக்கு 1 லட்சம் தானா? சரி, தெரியாம செஞ்சுட்ட. 2 லட்சம் ரூபாய் தரேன், உயிர்ல சைன் போடுவல்ல. உள்ள வாங்க, பணம் தரேன். ஒரு நிமிஷம். ஏங்க, நம்ம நெஞ்சில வளரச்சு நம்ம வயித்துல வளர குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? கோமா கோபுன்னு வை. பாபுன்னு வைக்கலாமா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. வேஷம் போட்டா ஏமாத்துறீங்க. இவ்வளவு நேரம் நீ கண்டுபிடிக்கலையா? உங்களை 6க்கும் 60க்கும் எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலிராம். யாருக்கு
எதுக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தென்னாலிராமன் மிஸ்டர் தென்னாலிராமன் வீட்டுல தான் ரொட்டுல தான் புது புது கும்மாளம் ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தாளம் ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோர்த்தே வேணுமடா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா